ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இந்த பீர்க்கங்காய் துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது சுட சுட சாதம், இட்லி, தோசை இதிலெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த துவையல் எப்படி செய்யறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இந்த துவையல் செய்கிறதுக்கு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அந்த பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிடணுங்க. தோல் சீவிட்டு பாருங்கள், இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். ஆந்திராவில் பீர்க்கங்காய் துவையலை பீரக்காய் பச்சடி சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த தோலை வச்சு கூட ஆந்திராவில் அந்த துவையல் செய்வாங்க. ஆனால் நம்ம அதை வச்சு செய்ய போகிறதில்ல, இந்த பீர்க்கங்காயை வச்சு தான். இதை நல்லா கழுவிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த துவையலுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, தனியா, சீரகம் தேவையான அளவு, புளி, பூண்டு. அவள்தாங்க இந்த துவையலுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். நம்ம முதல்ல புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாமாங்க கொஞ்சமாக. ஏன்னா அது கொஞ்சம் புளி கெட்டிமாக இருந்துச்சு, அதனால். புளியை ஊற வச்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம முதல்ல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், பூண்டு, அதை எல்லாத்தையும் போட்டு அந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்துன்னு பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அப்புறம் இப்போ தனியாவை போடலாங்க. தனியாவும் கொஞ்சம் கலர் மாறுற வரையிலும் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்ட பிறகு பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதை வறுத்த பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற விடணும். ஆறின பிறகு தான் மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போது அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கோசம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். பாதி உப்பு போட்டுக்கலாங்க. பாதி உப்பு போட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயும் போட்டு நல்லா கலரி விட்டு வதக்கணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் நீர் சத்து காய் இல்லையா, தண்ணி விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். பாருங்கள், நல்லா சுண்டி வருது. அந்த தண்ணியோடவே செஞ்சால் இந்த துவையல் வந்து ஒரு நாளைக்கே கெட்டு போயிடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பிறகு அதை ஆற விடணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு வச்சிருந்தோம், ஆற விட்டதுனால அந்த காஞ்ச மிளகா எல்லாம் அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். அது நல்லா பவுட்ரு பண்ண பிறகு இது பீர்க்கங்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி இதிலே போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாதி அரைச்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பாதி உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்கலாம். இது மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பியாக இருந்தால் தான் இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். அப்புறம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு இனிமேல் தாளிச்சிக்கணுங்க. கடுகு, சீரகம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப கொஞ்சம் அந்த துவையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அது கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த துவையலை போட்டு பீர்க்கங்காய் துவையலையும் போட்டு நல்லா கலர் விடணுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரையிலும் வச்சு இது பண்ணணும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் துவையல் ரெடி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, பீர்க்கங்காய் துவையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.